இந்திய நாட்டின் தலைசிறந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள் ஒருவரான ராகுல்ஜி ஏப்ரல் 9, 1893 உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். 14 ஏப்ரல் 1963 மறைந்தார். நேற்று அவரது நினைவு தினம். நேற்று நமக்கான ஒரு தமிழ் புத்தாண்டு மற்றும் ஒரு தலைவருடைய போற்றுதலையும் நாம் பார்த்தோம். நம்ம அதுக்கு அப்புறம் போவோம். அவர் பிறந்தது வைதிக பிராமண குடும்பம். விவசாயியான அவரது தந்தை மதப்பற்று நிறைந்தவர். தாய் அவர் சின்ன குழந்தையா இருக்கும் போது இறந்து விடுறாங்க. 5 வயதுல ஆரம்ப கல்விக்கு போறாரு. ராகுலுடைய ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு யாரிடமும் பார்க்காத ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, 9 வயது சிறுவனாக இருந்த போதிலிருந்தே பல முறை வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பும் பழக்கம் அவருக்கு இருக்கு. தன்னுடைய 70 வருட வாழ்நாளில் அறிவை பெறுவதற்கான தேடலில் 45 வருடங்கள் உலக நாடுகளின் பயணத்திலேயே தன் வாழ்நாளை கழித்தவர் அவர். 10 நாவல்கள், 4 சிறுகதைகள், 5 பாகங்களுடைய அவருடைய சுயசரிதை, மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், மாவோ, அக்பர் உள்ளிட்ட 17 பேரின் வாழ்க்கை வரலாறு, 8 நாடகங்கள், 13 பயண நூல்கள், 2 அகராதிகள், 11 நூல்களின் மொழிபெயர்ப்பு. இதை தவிர கட்டுரைகள், புத்தகங்கள் என இலக்கியத்தின் அனைத்து வடிவங்களிலும் அவர் எழுதி குவித்தது ஏராளமாக முன்னாடி கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். அவருடைய தாய்மொழி போஜ்புரி. ஆனாலும் அவர் அதை தவிர ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், திபெத், சமஸ்கிருதம், பாலி, உருது, பெர்ஷியன், அரபு, தமிழ், கன்னடம், சிங்களம் மற்றும் ருஷ்ய மொழி என கிட்டத்தட்ட 35 மொழிகளை படிக்க, பேச, எழுத அவருக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அவர் பெரும்பாலும் இந்தியில் தான் எழுதினார். ஆரம்ப கல்வி மட்டுமே கற்ற அவர் 125 புத்தகங்களை எழுதியுள்ளதாக தெரிகிறது. 1956-57 வெளிவந்த மத்திய ஆசியாவின் வரலாறு என்ற நூலுக்காக 1958 சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர் அவர். பத்மபூஷன் விருதையும் பெற்றிருக்கிறார். இப்போ ஏன்னா இந்த சிறப்புகளுக்காக மட்டும் நாம் அவரை நினைவு கூறுகிறோமா? இன்றைக்கு அவரை நினைவு கூறுவதற்கான காரணமும் அதற்கான தேவையும் என்ன அப்படின்றதுதான் முக்கியத்துவம் உடையதா இருக்கு. தோழர் சுந்தர சோழன் அதற்காக தான் பேச சொல்லியிருப்பாருன்றதும் எனக்கு தோணுது. ஏன்னா தத்துவார்த்த ரீதியாக பொருள் முதல்வாத பார்வையை அவர் முன்னிறுத்தினார். சமூகத்தை வரலாற்று பொருள் முதல்வாத பார்வையில் பார்த்து அதற்கான கள ஆய்வுகளை மேற்கொண்டு தன் படைப்புகளை தந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து இயக்க செயல்பாடுகளை மேற்கொண்டார் என்பதால் அவரை நாம் நினைவு கூர்வது மிகவும் அவசியமாகிறது. அவருடைய வாழ்க்கை 4 கட்டங்களா நம்ம பார்க்க முடிகிறது. என்னன்னா, ஒண்ணு, அவர் வைதிக குடும்பத்தில் பிறந்த அவர் மத நம்பிக்கைகள்ல மூழ்காம புத்தரின் சமத்துவ கருத்துக்களை நோக்கி நகர்ந்தார். 2, புத்த மத கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக அர்ப்பணிப்புடன் கூடிய தேடலையும் முழுமையான ஆய்வையும் அவர் மேற்கொண்டவர். அதற்காக உயிரை பணயம் வைக்கும் அளவிற்கான கடுமையான பயணங்களை அவர் செய்திருக்கிறார். 3, புத்த மதத்தோடு நின்று விடாமல் அதிலிருந்து மார்க்சிய கருத்தியலை நோக்கிய அவரது பயணம். இந்த இடம்தான் நமக்கு இன்றைக்கான ஒரு நம்ம அதிகமாக விவாதிக்க வேண்டிய விஷயம். நாம் இன்னைக்கு நடைமுறையில சந்திக்கிற சீர்திருத்த கருத்துக்களுடான மோதல் நம்ம இதை சொல்லலாம். மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரது இயக்க செயல்பாடுகள். 4வது, மார்க்சியத்தை பரப்புவதற்காக அவர் மேற்கொண்ட மகத்தான எழுத்து பணிகள். அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி நம்ம ஒரு 4 கட்டங்களாக பிரிக்க முடியும். இப்போ ஏன் இவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு நமக்கு முக்கியமானதுன்னா, இவருடைய சமகாலத்தவர்கள் பலர் வெறும் சீர்திருத்தவாதிகளாக நின்று போகும்போது இவர் அவர்களை கடந்தார் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. கருத்தளவில் பெரும் பாய்ச்சலையே நிகழ்த்தி காட்டிய புரட்சியாளர் ராகுல சாங்கித்யாயி. இன்றைக்கு நட்பு முரண், பகை முரணை இப்போ பெருசாக்காதீங்க, முதன்மை முரணே இப்போது முக்கியம், இதையெல்லாம் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் இன்னும் சிலர் கூறக்கூடும் அப்படின்றதால நான் பெயரை குறிப்பிடாமல் சமகால சீர்திருத்தவாதிகள் மட்டும் குறிப்பிட்டேன். ஆனா பிரச்சனை என்னன்னா, நட்பு முரண்வாதிகளாக சிலரை போற்றி கொண்டு ராகுல்ஜி போன்றவர்களை, அவர்களின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லாமல் இருக்கிறோம் என்பதை நாம் உணராமல் இருப்பதுதான்
மிகப்பெரிய பிரச்சனை. கருத்து முதல்வாதிகளான சீர்திருத்தவாதிகள் நட்பு முரண்ல வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்றது ஒரு தனியா பேச வேண்டிய பெரிய டாபிக். இப்ப நம்ம அதுக்கு போகிறதுக்கு நேரமும் கிடையாது. சரி, இப்ப நம்ம ராகுல்ஜியை பத்தி தொடருவோம். இன்றைக்கும் ஆங்கில ஊடகவியலாளர்கள் பலர் இவரை புத்த மத கருத்துக்களோடு மட்டுமே அடையாளப்படுத்தி நிறுத்திடுறாங்க. அவரை ஒரு மார்க்சியராக கூறுபவர்கள் கூட வாழ்கா முதல் கங்கை வரை மற்றும் பொது உடைமைதான் என்பதை மட்டும்தான் பொதுவாகவே எல்லாருமே பெரிய அளவு தெரிந்திருக்கும் நிலைமைதான் நம்ம கிட்ட இருக்கு. ஆனால் அரசியல், தொல்லியல், கல்வெட்டியல், மானுடவியல், தத்துவம், வரலாறு, மதம், சமூகவியல், மொழியியல், ஆணாதிக்கம், இன்னும் பல துறைகள்ல மகத்தான அறிவை அவர் பெற்றிருந்தார். அதற்கான நூல்களையும் அவர் எழுதியிருக்கிறார். 10 வயசுல இருந்தே வீட்டை விட்டு அடிக்கடி வெளியேறும் பழக்கம் கொண்டவராக ராகுல்ஜி இருந்தார்னு பார்த்தோம். 1910 தன்னுடைய அதாவது 17வது வயதுல வேதாந்தம் கற்பதற்காக சாதுக்களுடன் சேர விரும்பி வீட்டை விட்டு அவர் வெளியில போயிடுறாரு. சாதுக்களின் சவகாசம் என்ன அவருக்கு கொடுக்குதுன்னா, சனாதானம் மற்றும் குருட்டுத்தனமான நம்பிக்கைகளை கடும் விமர்சனம் செய்பவராக அவரை மாத்துது. காசி போகிற அவர் அங்கு சமஸ்கிருத நூல்கள், காவியங்கள், இலக்கணம், மருத்துவம், வானசாஸ்திரம் அது மாதிரி எல்லாத்தையும் படிக்கிறாரு. அவருடைய 19வது வயதுல தயானந்தர் பள்ளியில சேர்றாரு. அங்க ஆங்கிலமும் கணிதமும் கற்கிறார். பண்டித ராமாவதர் சர்மாவின் பேச்சுக்கள் அவரை அதிகமாக ஈர்த்திருக்கு. அவரு ராமாவதர் என்னன்னா வேத மறுப்பையும் கடவுள் மறுப்பையும் அதிகமாக பேசியவர். அவருடைய பேச்சுக்கள் தான் ஒரு பகுத்தறிவு தேடலை ராகுல்ஜிக்கு கொடுத்திருக்கு. 1913 அவர் அங்கிருந்து ஹாஜிபூர் போயிடுறாரு. அதுக்கு பிறகு 1913 அவர் சென்னைக்கும் வந்திருக்காரு. தமிழை கற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து கிளம்பி திரும்பி 1914 அவர் இருந்த அந்த பராசான்ற மடத்துக்கு திரும்பி போறாரு. அங்க அவருக்கு என்ன வேலை இருக்குன்னா, மடத்தினுடைய சொத்துக்களை பாத்துக்கிறது, நிர்வாக பணிகள், இதெல்லாம் அவருக்கு அங்க செய்யற மாதிரி இருக்கிறதுனால அதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. அங்க இருந்து வெளியேறி அயோத்தி போறாரு. அயோத்தி போகும்போதுதான் அவருக்கு ஆரிய சமாஜத்தோடு தொடர்பு ஏற்படுது. அவருடைய சுயசரிதையில குறிப்பிடுறது என்னன்னா, 1915 இருந்து 1922 வரையிலான காலம்தான் என்னுடைய வாழ்வுல ஒரு புதிய ஒளி வீசிய காலம் அப்படின்றது அவர் குறிப்பிடுறாரு. அப்படி என்ன நடக்குதுன்னா, 1915 ஆக்ரா சென்று ஆரிய முசாபிர் வித்யாலயில சேர்ந்து அரபு மொழி அப்புறம் பல்வேறு மத நூல்கள், தேசிய வரலாறு இதையெல்லாம் அவர் கற்கிறார். 1915 தான் அவருடைய ஒரு எழுத்து பணியும் தொடங்குறத நம்ம பாக்குறோம். பாஸ்கர் என்ற இந்தி பத்திரிகையில அவருடைய முதலாவது நீண்ட கட்டுரை வெளியாகுது. அந்த கட்டுரையே எதை பத்தியதுன்னா, குடும்பஸ்தர்களை ஏய்த்து பிழைக்கும் போலி சன்னியாசிகளை பற்றிய ஒரு கட்டுரையை அவர் எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி சின்னதா எழுதியிருக்காரு. பட் ஒரு நீண்ட கட்டுரையா பத்திரிகையில் பிரசுரமான கட்டுரையே அந்த போலி சன்னியாசிகளை தோலுரிக்கிற ஒரு கட்டுரையே தான் அவரோடது. சனாதன இந்து மதத்தை எதிர்த்தும் ஆரிய சமாஜிகள் எழுதின நூல்களையும், இஸ்லாம் மதத்தை எதிர்த்து கிறிஸ்தவ இயக்கத்தினர் எழுதிய அனைத்தையும் அந்த காலகட்டத்துலதான் ராகுல்ஜி படிக்கிறாரு. ஆனாலும் ஆரிய சமாஜம் கூட கோட்பாட்டுல ஒரு சரியான நிலையில இல்ல அப்படின்றதையும், அதன் பாதை ஒரு குருட்டுத்தனமாக இருப்பதாகவும் கருதுற அவரை ஆசிரமத்திலே உட்கார்ந்து அதிலேயே உழண்டுட்டு இருக்கிற, அதை நேசிக்கிற சாதுக்களை விட்டு பிரிஞ்சுட்டு அங்கிருந்து வெளியேறிடுறாரு. 1916 சமஸ்கிருதம் படிக்கிறதுக்காக லாகூர் போறாரு. அப்போ அவருடைய தந்தை, அவர் வீட்டை விட்டு பிரிஞ்சதை பார்த்தோம் இல்லையா 10ல, அப்போ இதன் பிறகு 16 தான் அவரோட தந்தை அவர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு, கிட்டத்தட்ட மன்றாடுறாரு. நீ வீட்டுக்கு நம்மளுடைய விவசாய பணிகள் எல்லாம் கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதை முற்றிலும் ராகுல்ஜி மறுத்துடுறாரு. ராகுல்ஜிக்கு அப்ப வயசு 23 தான். அவர் அப்பயே என்ன முடிவு எடுத்து இருந்திருக்காருன்னா, எனக்கு 50 வயசு ஆகும் வரை நான் என் சொந்த மாவட்டமான அவருடைய ராகுல்ஜியுடைய மாவட்டம் அஜாம்காருக்கு நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவை கடைசி வரைக்கும் அவர் நிறைவேற்றினதா சுயசரிதையில குறிப்பிட்டாரு. இப்போ மேல நான் இப்ப சொன்னது எல்லாமே என்னன்னா, ஒரு வைதிக குடும்பத்துல பிறந்து அந்த மத நம்பிக்கைகள்ல மூழ்காம கிட்டத்தட்ட ஒரு புத்தரனுடைய சமத்துவ கருத்துக்களை நோக்கி நகர்ந்த
காலகட்டமா இது இருக்கு. இதற்கு பின்னாடி தான் அறிந்த அந்த புத்த மத கருத்துக்களை அது எந்த அளவுக்கு சரியானது, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ற இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கான, ஏன்னா அது சமத்துவத்தை முன்னிறுத்துகிற ஒரு கருத்தியலா இருக்கு இங்க இருக்கிற வைதிக கருத்தியலை காட்டணும். அப்போ அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு அவர் கடுமையான பயணங்கள் மேற்கொண்ட ஒரு காலகட்டமா நம்ம பாக்குறோம். ஆனாலுமே கம்யூனிசம் பத்தி அவருக்கு அறிமுகம் கிடைச்சிருது. ஏன்னா 1917 ரஷ்ய புரட்சி நடக்குது. அதனுடைய செய்திகளை செய்தித்தாள்கள் மூலமா அறிகிற வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது. இன்னொரு பிரச்சனைனா, அவர் இருக்கிற லாகூர்ல அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கடுமையான அந்த ஊரடங்கு சட்டம், மக்கள் மீதான அடக்குமுறை, இதை பற்றியெல்லாம் நேரில் காண வாய்ப்பு இருக்கிறதால ஒரு அரசியல் புரிதலும் அவருக்கு வருது. இதற்கு பிறகு சுதந்திர போராட்ட இயக்கத்துல அவர் மிகுந்த ஈடுபாடு கொள்றதை நம்ம பாக்குறோம். 1921 கான்டுவா என்ற இடத்துல நடந்த ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்து கொண்டு பேசியதுதான் அவருடைய முதல் அரசியல் பிரவேசம் அப்படின்றத அவரை குறிப்பிடுறாரு. 1922 போஜ்புரியில அந்நிய ஆட்சி எதிர்த்து மக்கள் மத்தியில உரையாற்றும் போது கைது செய்யப்படுறாரு. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அதுக்காக சிறையில இருக்கிறாரு. அங்க சிறையில இருக்கும்போதுதான் ட்ராட்ஸ்கியுடைய போல்ஷெவிசமும் உலக புரட்சியும் என்ற நூலை அவர் படிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. 1922 ராகுல்ஜி ஜில்லா காங்கிரஸ் தலைவரா தேர்வாகிடுறாரு. ஆனா அப்பயே பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கருத்துக்களை நோக்கி செல்ல ஆரம்பித்திருந்தார்ன்றதான் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மதப்பற்று இல்லாதவராக, நாத்திகராக அவர் மாறி இருந்தாரு. அப்பயே அவர் அந்த தேச தலைவர்கள் கிட்ட எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நீங்க பௌதிக ஆலயத்தை சனாதன இந்துக்களிடமிருந்து புத்த சமயத்தினருக்கு மாற்றி தரணும் அப்படின்றத சொல்றாரு. அப்போ நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த காலகட்டத்திலேயே புத்த மதம் உட்பட நிறைய இதை அவங்க ஆக்குப்பை பண்ணியிருக்காங்கன்றதையும், வைதிக மதத்தினர் பிடிச்சு வச்சிருக்காங்கன்றதையும், அத குறிப்பா அந்த இடத்த திரும்பியும் புத்த மத இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறது நமக்கு தெரியுது. இதற்கு பிறகு நேபாளம் போயிட்டு திரும்புறாரு. சுதந்திர போராட்ட இயக்கத்துல பங்கேற்று 1923 மீண்டும் 2 ஆண்டு சிறைவாசம் இருக்கிறாரு. அப்பதான் அவர் ஒரு 4 ஆங்கில நாவல்களை மொழிபெயர்க்கிறாரு, பிரெஞ்சு மொழியை கற்கிறாரு. அதன் பிறகு 1926 காஷ்மீர் பயணம் போறாரு. காஷ்மீர் பயணம் அது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, இந்த புத்த மதத்தை பற்றி ஒரு விரிவான ஆய்வுக்காக அவர் செல்கிறாரு. அந்த காலகட்டம் தான் கார்கில் வழியா லடாக் போய் மிக ஒரு சிரமமான பயணத்தை மேற்கொண்டுட்டு பிறகு அங்கிருந்து திரும்பி 27-28 ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு புத்த மத நூல்களை எல்லாம் கிடைக்கிறார். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாறு இதுக்குள்ள எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கான நேரம் கூட இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கான பணியை அவர் ஆற்றியிருக்காருன்னு சொல்லணும். நான் ரொம்ப ரொம்ப ஒரு அவுட்லைனை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். இங்க நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஆரம்பத்துல பிராமண தர்மம் அந்த கருத்தியலோட புத்த மத கொள்கையை இணக்கம் பண்ண முடியுமான்னு அவர் ஒரு முயற்சி செய்யறாரு. இந்த கருத்தியல் போராட்டத்துலதான் அவர் இருக்கிறாரு. அதனாலதான் பல நூல்களையும் தேடி போகிற ஒரு தேடல் அவருக்கு அதாவது ராகுல் ஒரு எழுத்தாளரா வாழ்க்கை தொடங்கியது இந்த காலகட்டத்துல, அதாவது 1927ன்னு சொல்லலாம். அப்ப அவருக்கு வயது 35 தான். சரஸ்வதி இந்தி மாத பத்திரிகையில இலங்கை போயிட்டு வர்றாரு இல்லையா, இலங்கை பற்றிய ஒரு தொடர் கட்டுரைகளை அவர் எழுதிட்டு இருக்காரு. 1928 நேபாள் வழியா ரகசியமா திபெத் போறாரு. திபெத் மொழியில கிடக்கிற புத்த நூல்களை ஆய்வு செய்வது அவருடைய நோக்கம். அதே போல அங்க இருக்கிற ஒரு அரிய நூல்கள் எல்லாம் பெற்று திரும்புகிறார். இதற்கு பிறகுதான் மார்க்சிய கருத்தியலை நோக்கி அவரது பயணம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவரது இயக்க செயல்பாடுகள் தீவிரமடையும் ஒரு காலகட்டத்தை நம்ம பாக்குறோம். 1930 அவரது 37வது வயதுல புரட்சிகர இயக்கத்துல இணைந்து விடுறாரு. அது மட்டும் இல்லாம ராம் உதார்தாஸ் அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர். அவர் அந்த பெயரை பௌத்த பெயரான ராகுல சாங்கித்யாயன் நம்ம அப்படின்றத மாத்திக்கிறாரு. இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துலதான் அவர் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முதல் முறையாக மொழிபெயர்க்கிறார் இந்தியில. 1938 பீகார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய இயக்கத்தின் முன்னணி தலைவர்கள்ல ஒருவரா அவர் மாறுறத இந்த காலகட்டம் தான். அன்னைக்கு நடந்த சுதந்திர போராட்டங்கள்ல பங்கு பெறுவதன் காரணமாக 1940-42 2 வருஷங்கள் ஒரு மீண்டும் சிறை தண்டனையில இருக்காரு. அந்த நேரத்துலதான் கிரேக்க, இஸ்லாமிய, ஐரோப்பிய, இந்திய தத்துவ முறைகளை பற்றி புத்தகங்கள் எழுதுறாரு.
அவரு சிறையில இருந்தாலும் சரி, வீட்டு வெளியில பயணத்துல இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல இருந்தாலும் எழுதுவதை வந்து கொஞ்சம் கூட விடாம தொடர்ச்சியாக அவரு எழுதினத வந்து நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் ஏறக்குறைய 125 புத்தகங்கள் மேல மற்றும் பல கட்டுரைகள அவரு எழுதி முடிச்சிருக்க முடியுதுன்றது நமக்கு வந்து தெரியுது. ஆனா அதை எப்படி அவரு செஞ்சாருன்றது இன்னுமே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாமே ஒரு கடினமான பயணங்கள். கிட்டத்தட்ட அவர் ஒண்ணும் பெரிய தன்னுடைய அப்பாவிடம் இருந்தும் யார்கிட்டயும் எந்த சொத்தையும் அவர் வந்து பணத்தையும் வாங்குனது கிடையாது. சில சமயங்கள்ல அவர் வந்து பிச்சை கூட வந்து எடுத்திருக்காருன்ற செய்திகள்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் வந்து பொருட்படுத்தாம தொடர்ச்சியாக ஒரு எழுத்து பணியை ஒரு சமத்துவ கருத்துக்களை கொண்டு போகணுன்றதுல அவருக்கு ஒரு தேடல் இருந்ததை நம்ம அவருடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கிறோம். 1939ல மாங்கீர்ல கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினரா அவர் வந்து இணையறாரு. அதுக்கு பிறகு 1948 வரை கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக அவர் தொடர்றதை நம்ம பார்க்கிறோம். இதனிடையே நான் சொன்னேன் இல்லையா, 1931ல இருந்து 35 வரைக்கும் ஒரு நீண்ட பயணம் மேற்கொள்றாரு. அந்த பயணம் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, அத பௌத்த கருத்துக்களை தேடி அலைஞ்சாரு இல்லையா, அந்த நிலையில இருந்து ஒரு மாறுதலை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். அது நிச்சயமா வந்து புத்த மத கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக அல்லன்றத சொல்லலாம். எப்படின்னா, அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து மார்க்சியத்தை வரலாற்று பொருள்முதல்வாத அடிப்படையில விளக்குவதற்கான ஆதாரங்களை சேகரிக்கும், அதை சரிபார்க்கும் ஒரு முயற்சியில் அவர் இருந்தார் என்பதை வந்து அந்த பயணத்தின் மூலமா நம்ம அறியலாம். அதற்கு ஆதாரமா எது அமையுதுன்னா, தோழர் ஜீவா முன்னாடி சொன்ன அந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை நூல். வாழ்காவிலிருந்து கங்கை வரை நூல் வந்து உங்களுக்கு தெரியும், கிமு 6000ல இருந்து கிட்டத்தட்ட சுதந்திர போராட்ட காலம் கட்ட வரையிலான ஒரு இந்திய வரலாற்றை அது எப்படிலாம் அங்கிருந்து தொடங்கி இங்கு வரைக்குமா அது எப்படி வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. இந்திய வரலாற்றை நம்ம மத்திய ஆசியாவில் இருந்தும் அதனுடைய வரலாற்றோடு இணைக்காம நம்ம சரியா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத இன்னைக்குமே நம்ம வந்து ஹராப்பா பத்தி எல்லாம் வந்து பேசுறோம் இல்லையா, அந்த விஷயங்களை அவர் அன்னைக்கே வந்து கூர்ந்து பார்த்து அந்த காலகட்டங்களை பல்வேறு பகுதிகளாக பிரிச்சு பாக்குறதுக்கு எழுதுறதுக்கு அவருக்கு நேரடியா ஒரு கள ஆய்வு, எப்படி வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் களத்துக்கு நேர்ல சென்று பார்த்து அதை வந்து எழுதுவாங்களோ அதை போலதான் அவர் வந்து செஞ்சிருக்காரு. இந்த பயணங்கள் எல்லாமே அவரு வெறுமனே ஒரு சுற்றுப்பயணம் சொல்ல முடியாது. நேர்ல போய் பாக்குறது, அந்த சூழ்நிலை, அங்கிருந்த நூல்கள் மற்றும் அதற்கும் இதற்குமான தொடர்பு அப்படின்றத எல்லாம் ஒரு வரலாற்று பூர்வமா கொடுக்கணும்ன்ற ஆர்வத்தின் காரணமாக அந்த சுற்றுப்பயணத்தை அவர் வந்து மேற்கொண்டிருக்காரு. இது இன்னும் நான் உறுதியா எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்னா, 1935 அவருடைய பொது உடைமைதான்ற நூல் வந்து வெளிவந்திருக்கு. அப்போ ஒரு உறுதியான ஒரு மார்க்சியரா ஒரு கம்யூனிஸ்டா அவரை வந்து வெளிப்படுத்துகிற விஷயம் வந்து 1935 வெளிவந்ததுக்கு ஆதாரமா அந்த பொது உடைமைதான் என்ற நூல் அமைது. அதுக்கு நீங்க எப்படி அவர் பயணம் செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, 1931 32ல ஸ்ரீலங்கா, அப்புறம் 1932 33ல ஐரோப்பாவினுடைய இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி அங்கெல்லாம் போறாரு. 33ல ஜப்பான், கொரியா, மஞ்சூரியா, அப்புறம் 1939ல ரஷ்யாவுக்கு வந்து மாஸ்கோல 2 வாரங்கள் வந்து தங்கிட்டு அங்க இருந்து கப்பலின் மூலமா ஈரான், டெஹரான், பின் பலுசிஸ்தான் வழியா லாகூருக்கு இந்தியாவுக்கு வந்து வந்தடைகிறார். இப்படியான ஒரு வழிகளை அவர் வந்து அந்த வரலாறுகளை எல்லாம் வந்து நேரில் பார்த்து பிற்காலத்தில் 45ல நமக்கு வாழ்காமுதல் கங்கை வரை கிடைத்தாலும் அதற்கான ஒரு அடித்தளத்தை வந்து அந்த சமயத்துல அவர் போட்டதை நம்ம வந்து பார்க்க முடியும். மீண்டும் 1937 38ல அவர் சோவியத் ரஷ்யா வந்து போறாரு. ஆனா இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வெறுமனே யாரோ ஒருத்தரா அங்க போகல, ரஷ்ய கலைக்கழகத்தினுடைய அழைப்பின் பேர்ல அவர் அங்க போறாரு. அங்க இந்தோ திபெத்திய பிரிவின் செயலாளராக பணியாற்றிய நார்வர் தோவ்னா அப்படின்ற ஒரு பெண்மணி, அவங்களுக்கு சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குற பணிக்காக அங்க சோவியத் ரஷ்யா அவரை அழைக்குது. அவங்களுக்கு வந்து அவர் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்குறாரு. அவங்க கிட்ட இருந்து ரஷ்ய மொழியை கற்றுக்கிறாரு. அந்த நட்பு காதலா மாறி கல்யாணத்துல முடியுது. அவருக்கு சிறு வயதிலேயே 12 வயதிலேயே கல்யாணம் வந்து நடந்துருது. ஆனா அது வந்து ஒரு பால்ய விவாகம். அவரு வந்து வீட்லயே இருந்ததே கிடையாது. அவரு எப்பயோ வீட்டை விட்டு வெளில வந்துறாரு. அதனால அந்த திருமண வாழ்க்கை என்பதே அவருக்கு வந்து கிடையாது. இதுதான் அவருடைய திருமண வாழ்க்கை. அவருக்கு வந்து அங்க ஒரு மகனும் வந்து பிறக்கிறாரு. ஆனா அந்த மகன் பிறக்கிற தருணத்துல அவர் ரஷ்யாவுல கிடையாது. 1945ல மீண்டும்
அவர் சோவியத் போகும்போது தான் அவருடைய மகனை பார்க்க முடியுது. 1947 ஆகஸ்ட் 17 இந்தியா வந்து திரும்பிடுறாரு. அதோட என்னன்னா அவருடைய மகனையோ மனைவியோ வந்து அவர் சந்திக்கவே முடியல, அவர் இறக்கும் வரைக்கும். இதற்கு பிறகு ஒரு நேபாள பெண்மணி கமலான்றவர் வந்து மணக்கிறாரு. அவங்களுக்கு மகன் மகள் 2 பேர் இருக்கிறாங்க. 1949 வாழ்காவில் இருந்து கங்கை வரை புத்தகத்தின் முதல் தமிழ் பதிப்பு வந்து வெளிவருது. அவருடைய நூல்களை வந்து பார்த்தோம். அவர் என்னெல்லாம் வந்து எழுதினதுன்றது பார்த்தோம். அவருடைய வாழ்நாள்ல கடைசி 2 வருஷங்கள் தான் அவர் எழுதாம இருந்த காலமாவே வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டம் தான் அவருக்கு சர்க்கரை நோயின் காரணமாக நினைவாற்றல் குறைபாடு ஏற்படுது. அவர் எழுதாம இருக்கிறாரு. 1963 டார்ஜிலிங் வந்து உயிர்த்திருக்கிறாரு. அவருடைய நூல்களை பத்தி நம்ம வந்து சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு வாஸ்டான சப்ஜெக்ட். நம்ம எல்லாத்தையும் எடுத்து பேசுறதுன்றது தனித்தனியா பேச வேண்டிய அவசியம். ஆனா சில நூல்களை மட்டும் குறிப்பிட்டு நான் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மத்திய ஆசியா இந்த ரஷ்ய பயணத்தின் போதுதான் அவர் அந்த பகுதிகளுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகளை புரிஞ்சுக்காம இந்திய வரலாறையே அறிய முடியாது அப்படின்றத உணர்றாரு. அதுக்கான பயணத்தை வந்து மேற்கொண்டு ஆய்வு நூலா வந்து வாழ்கா முதல் கங்கை வரை வருது. வாழ்கா முதல் கங்கை வரை ஒரு புனைவும் கூட. அதை நம்ம முழுமையான அறிவியல் சார்ந்ததா வந்து நம்ம சொல்ல முடியாது. எனக்கு கூட அதுல சில விஷயங்கள் இருக்கு. அவர் அதுல எழுதின காலகட்டம் மார்க்சிய ரீதியில அவர் சொன்ன விஷயங்கள்லாம் அவர் தாய்வழி சமூகத்தை அவர் விவரிக்கிறது, எல்லாருக்கும் புரியுற விதத்துல சொல்றது, அதே மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல நிகழ்ந்த மாற்றங்கள், அப்படியே அரசு எப்படி தோணுச்சு, அங்க அதுல எப்படி எல்லாம் சமூகம் இருந்தது, ஆரியர்களுடைய வாழ்க்கை, அவங்க இங்க எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைந்தாங்க, இந்தியாவுக்குள்ள நுழைந்த போது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி வந்து மற்றவர்களை நடத்தினார்கள், அதுல இருந்த ஜாதி, அதுல இருந்த வர்ணம் எல்லாத்தையும் அந்த நூல்ல வந்து அவர் கொண்டு வருவாரு. பட் அதுல வந்து நிறைய புனைவும் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். முதல் கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய்வழி சமூகத்தை மிக அற்புதமாக அவர் விவரிப்பாரு. ஆனா கடைசியில அந்த தாயான நிஷான்றவங்க அவங்களுடைய மகளையே வந்து ஒரு பொறாமை காரணமா வந்து கொல்றதா வந்து ஒரு விஷயத்த வந்து முடிப்பாரு. இது வந்து அப்படிதான் நடந்திருக்குமா, அவங்க அந்த காலத்துல பொறாமைப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே நம்ம இன்னைக்கு எழுப்ப முடியும். அதெல்லாம் அறிவியல் பூர்வமானதா அப்படின்றது எல்லாம் நிச்சயமாக இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அந்த புத்தகம் ஒரு மிக மிக சிறப்பான புத்தகம். இதையே நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, நிறைய பேர் வாழ்கா முதல் கங்கை வரை இன்றைக்கு ஒரு மிக சரியான புத்தகம் இல்ல, அது வந்து குறைபாடு உள்ள புத்தகம் அப்படின்றத சொல்றாங்க. அது வந்து அவரே வந்து அதை வரலாற்று நூல்னு சொல்லல. அவர் வந்து ஒரு புனைவும் இதுவும் கலந்த நூல் தான். ஆனா அவர் எங்கேயுமே மார்க்சிய தடத்திலிருந்து விலகாமல் தான் அந்த நூலை எழுதியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரியான புனைவுகள் நிச்சயமாக அதுல இருக்குது. அடுத்து பொதுவுடைமைதான்ற நூல் மிக சரியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மார்க்சியத்தில் அவர் ஒரு எவ்வளவு தெளிவான நிலையை இருந்தார் என்பதை நான் ஒரு சில மாசங்களோடு அதை இணைத்து கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த புத்தகத்துல பொதுவுடைமைதான் என்னன்றதுல அவர் ரொம்ப இலகுவா விவரிப்பார். இன்னைக்கு கூட நம்மளால ஈஸியா சொல்ல முடியாத பல விஷயங்களும் வந்து சொல்லியிருக்கிறது பார்க்கணும். இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்குமே நமக்கு பொருந்தக்கூடிய விஷயங்களே அவர் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கான சீர்திருத்தவாதிகள் சொல்லாத விஷயங்களே அவர் எளிமையான மொழியில இருந்த ஒரு மாமேதையா நம்ம வந்து அவரை பார்க்க முடியும். அவர் அதுல குறிப்பிடுறத பார்க்கலாம். 6 மனிதர்கள் வந்து செய்யற வேலையை இயந்திரத்தின் மூலம் ஒரு மனிதன் செய்ய முடிஞ்சணும்னா மற்ற 5 மனிதர்கள் வேலையற்றவர்களாக செய்து பசியால் வாழ செய்யக்கூடாது. 12 மணி நேர வேலையை 2 மணி நேரமாக பிரித்து 6 மனிதருக்கும் கொடுத்துடணும். இதுதான் பொது உடைமை அப்படின்றத ரொம்ப ரொம்ப ஒரு சாமானிய மனிதருக்கு புரிகிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதே போல முதலாளி கொள்கை சில மனிதர்களின் லாபத்திற்காக முழு சமுதாயத்தையும் துன்பம் நிறைந்ததாக செய்ய தயாராக இருக்கிறது. பொருட்கள் லாபத்தை கருதி உற்பத்தி செய்யும் வரை வேலை செய்யும் நேரத்தை பிரிச்சும் கொடுக்க முடியாது அப்படின்றத, இதை வந்து ஒரு முதலாளித்துவ சமூகத்தில் நாம் செய்யவே முடியாது என்பதையும் வந்து ரொம்ப கிளியரா அந்த புத்தகத்துல அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்தியாவுடைய நிலைமைகளையும் சேர்த்து இங்கு எப்படி முதலாளித்துவம் வளர்ந்தது என்பதையும் அவருடைய முதல் புத்தகமான அந்த பொதுவுடைமைதான் என்றதுல நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த காலம் வந்து 1914 முதல் உலக போர் நடந்ததையும் அவர் வந்து ரொம்ப அழகா அதுல விவரிச்சிருப்பாரு. சந்தைக்காக உலகத்தின் எல்லா நாடுகளையும் ஏகாதிபத்திய நாடுகள் வந்து பங்கு போட்டுக் கொள்ளுதல் காரணமாவே வேலையில்லா திண்டாட்டம் யுத்தம் நிகழ்கிறது. இங்கிலாந்து உலகத்தின் அதிகமான சந்தைகளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது. ஜெர்மனியில் தொழிற்சாலைகள் அதிகமாக இருந்ததால் புதிய சந்தைகளை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதன் விளைவுதான் முதல் உலக போர். போருக்கு பின் என்ன நிலைமை? அமெரிக்கா பொருட்களை இங்கிலாந்து தனது சாம்ராஜ்யத்துக்குள் அனுமதிக்க மறுத்தால் அமெரிக்கா இங்கிலாந்தின் செல்வாக்கை போக்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும். பொருட்களை விற்பதற்கான சந்தை தகராறு இருக்கும் வரை உலகத்தின் தலை மீது தொங்கிக் கொண்டிருக்கும் யுத்தவால் போகாது.
அப்படின்றத வந்து அவர் குறிப்பிடுவார். இப்போ இதெல்லாம் இன்றைக்கும் கூட நாம் பொருத்தி பார்த்து விவாதம் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்களா இருக்கிறத அன்னைக்கு எவ்வளவு எளிமையா அவர் சொல்லியிருக்கிறத பார்க்கலாம். அதே போல மனிதர்கள் வந்து கற்காலத்திலிருந்தே உற்பத்தி வளர்ச்சி வந்து தொடங்கிடுது. இயந்திரங்கள் வர்றதாலதான் பிரச்சனை, இயந்திரங்களை விட்டுட்டு நம்ம வந்து பின்னாடி போகலாம், ஒரு கிராமப்புற நிலவுடைமை சமூகம் தான் ரொம்ப வந்து சிறந்தது அப்படின்ற சொல்லப்படுகிற, குறிப்பா வந்து அந்த காலத்துல காந்திய முன் வச்ச அந்த பொருளாதார விஷயங்களுக்கு எல்லாம் எதிராக அவர் பேசினதை நிறைய அவருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தகத்திலுமே அதை வந்து அவர் கொஸ்டின் பண்ணுவாரு. இந்த மாதிரியான வளர்ச்சியை வந்து தடுத்து நிறுத்தினா பிரச்சனை தீந்துருமா? ஆராய்ச்சியின் வந்து விளைவை வந்து யார் வந்து உபயோகப்படுத்துறாங்க? அதுதான் வந்து பிரச்சனை. இவங்க எல்லாரும் வந்து ஆயுத ஒழிப்பு மாநாடுன்னு தொண்டைக்கிழிய பிரச்சாரங்க செய்யறாங்க. ஆனால் ஆயுதங்கள் விற்பதை வந்து இவர்கள் வந்து நிறுத்தினார்களா என்றைக்காவது? பின்னோக்கி நம்ம வந்து போகவே முடியாது. இவங்க வந்து மற்றவர்களின் உழைப்பை வந்து திருடிட்டு கொண்டிருக்காங்க. அது வந்து ஒரு லாபம் சம்பாதிப்பதற்கான விஷயம். அதை நிறுத்தினாலே நமக்கு வந்து இந்த வளர்ச்சி என்பதை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அதே மாதிரி நிலவுடைமை சமூகமும் ஒரு வர்க்க சமூகம், அதுக்கு வந்து பின்னோக்கி போர்வது அப்படின்றது வந்து தீர்வல்ல அப்படின்றத வந்து ரொம்ப உறுதியா அவருடைய எழுத்துக்களை முன் வச்சதை வந்து பார்த்துக்க முடியும். ஜாதியை பத்தியும் அவர் வந்து பேசியிருக்காரு. உயர் ஜாதி மக்களுடைய கோயில்களை வந்து திறந்து விடுறதால மட்டும் துன்பமும் வேற்றுமை உணர்ச்சியும் அழிந்து விடுமா? ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார துறையிலும் அடக்கி ஒடுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆழ்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜாதிய உணர்ச்சியை உறுதிப்படுத்த விரும்புகிறவர்கள் அதை உபயோகித்து பொருளாதார லாபம் பெற விரும்பும் சுயநலவாதிகளாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்றத வந்து சொல்வாரு. மதத்தையும் மிக கிளியரா மார்க்சிய வழியிலிருந்து அவர் விளக்குறத பார்க்க முடியும். மதத்தினுடைய உண்மையான உருவம் எது அப்படின்னு கேட்டுட்டு அவர் சொல்லுவாரு, மனித ஜாதியினுடைய குழந்தை பருவ பலவீனமும் அதனால தோன்றிய மூட நம்பிக்கைகளையும் சேர்ந்ததுதான் மதம். மதத்துல இதை விட வேற ஏதாவது இருக்குது அப்படின்னா அது புரோகிதர்கள், அதிகாரிகள்லாம் நாடுகள் தங்கள் கிடையை விட்டு வெளியே போகாமல் இருப்பதற்காக செய்யும் ஏமாற்று வேலை போன்றதுதான். கடவுள் மதம் என்பதெல்லாம் முதலாளி கொள்ளைக்காரர்களுடைய ஒரு ஆயுதமாக இங்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்றத ரொம்ப தெளிவா மதம் சம்பந்தமாக அவர் முன் வச்சிருக்காரு. பெண்கள் சம்பந்தமா நிறைய இருக்கு. குறிப்பா அதுக்கான ஒரு புத்தகமே நம்ம குறிப்பிடலாம். ராஜஸ்தானத்து அந்தப்புறங்கள் என்ற அவருடைய நாவல் அது. ராஜஸ்தானத்து அரண்மனைகளிலும் அந்தப்புறங்களிலும் அடிமை பெண்களாக பணிபுரிந்த மகளின் துயரநிலையை விளக்குகிற ஒரு அற்புதமான நாவலா அது இருக்கும். அதே மாதிரி சாத்மி கே பச்சே என்ற ஒரு சிறுகதை. அது எதை பற்றியதுன்னா வறுமையான நிலையில வாழற கிராமப்புற குழந்தைகள் இந்த வறுமையிலும் அந்த சமூக நிலைகளிலும் எவ்வளவு ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு சிறுகதை. இன்னும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நவ இந்தியாவின் புதிய தலைவர்கள் என்ற தலைப்புல அவர் 2 பாகங்களை கொண்ட புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது காஷ்மீரின் சிங்கம்னு அன்னைக்கு அழைக்கப்பட்ட ஷேக் அப்துல்லா, நம்மளுடைய கம்யூனிஸ்ட் தோழர்களான யூசுப், பரத்வாஜ், சர்தேசாய், டாங்கே, கல்பனா தத், பி சுந்தரையா, ஜி அதிகாரி, பி.சி. ஜோஷி, இன்னும் நிறைய பேருங்க இருக்கு. இவங்களை எல்லாம் நேர்ல பார்த்து ஒவ்வொருத்தரையும் பேட்டி கண்டு அவங்களுடைய குடும்பம் என்னவா இருந்தது, அவங்க அதனுடைய வரலாறு, அவங்களுடைய குழந்தை பருவம் என்னவா இருந்தது, அவங்களுடைய சமூக அரசியல் போராட்டங்கள் என்னவா இருந்தது என்பதையும் பற்றி ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலையும் ஒரு பதிவு செய்திருக்கிறாரு. இந்த நூல் எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து நம்ம சொல்லலாம்னா, இந்தியாவுடைய ஒரு சோசியலிச சிந்தனை இயக்கத்துல பங்கேற்றவர்களுடைய அல்லது அந்த சோசியலிச சிந்தனை இயக்கத்தின் வரலாறு எப்படி இருந்தது அப்படின்னு ஆய்வு செய்கிறவர்களுக்கு இந்த ஒரு மதிப்பு மிகுந்த ஆதார நூலா இந்த நூல் படுன்றது நமக்கு பார்க்கலாம். என்ன பிரச்சனைனா இந்த நூல் பல வருடங்களாக மறுபதிப்பு செய்யப்படுதலை என்றும் நமக்கு தெரியுது. இதை தவிர அவருடைய ஆர்வம் எதுல எல்லாம் இருந்ததுன்னா நாட்டுப்புற பாடல்கள், நாடோடி கதைகள்லாம் ரொம்ப ராகுல்ஜி விரும்பிய ஒரு பகுதிகள். அவருடைய தாய்மொழியான போச்சுபுரியிலேயே மக்கள் கவிஞரா இருந்த விஸ்ராம், அவர் வந்து இளமையில இறந்துடுறாரு. அவருடைய கவிதைகளை, விஸ்ராமுடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டவர் வந்து ராகுல்ஜி. இதே போல பலருடைய அவருடைய எழுத்து மட்டும் இல்ல, அவரு மற்ற தலைவர்களை பற்றி எழுதுறது மட்டும் இல்ல, பல்வேறு கலைகளில் சிறந்து விளங்கிய கலைஞர்களை பற்றிய நிறைய நூல்கள், அவர்கள் எழுதிய கவிதைகள், அவர்கள் எழுதிய கட்டுரைகள் எல்லாம் தொகுத்தும் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பட்டியல் என ராகுல்ஜி பத்தி சொல்லணும்னா நீளது. இதை தவிர ரிக்வேத கால ஆரியர்கள், விஞ்ஞான லோகாயுதவாதம், வர்ணமும் வர்க்கமும், ஊர் சுற்றி புராணம், இந்து தத்துவியல், இஸ்லாமிய தத்துவியல், ஐரோப்பிய தத்துவியல், மனித சமுதாயம், பௌத்த தத்துவியல், இந்த நூல்லாம் நமக்கு இங்க நமக்கு தமிழ்லயே கிடைக்குது. இது தவிர சில நூல்களும் இருக்கு. கடைசியா நம்ம என்ன சொல்லி நம்ம முடிக்கலாம்னா, ராகுல்ஜி வந்து பத்தி சொல்லும் போது என்ன குறிப்பிடுறாங்கன்னா,
ஒரு சுதந்திரமான மனிதாபிமானி, விட்டு கொடுக்காத புரட்சியாளர் அப்படின்னு அவரு அழைக்கப்படுறாரு. ராகுல சாங்கித்யாயன் போன்ற அறிவின் சிகரம் தொட்டவர்களை, அறிவியல் பேசியவர்களை, மார்க்சியர்களை வந்து புறக்கணிச்சு சீர்திருத்தவாதிகளை மட்டும் போற்றுவது சாமானிய மக்களுக்கு ஒரு நாளும் விடியலை வந்து தராது. அப்போ அதை வந்து உணர்ந்து இந்த நிகழ்வை பொன்னுலகம் பதிப்பகம் சார்பா ஏற்பாடு செய்திருக்கிறதா நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ராகுல சாங்கித்யாயன் பத்தி வேற எங்கேயுமே நம்ம இந்த சமயத்துல பேசப்பட்டதாகவோ மற்றபடியும் நம்ம வந்து அறியல. இதுக்காக தோழர்கள் ஜீவா குணாவுக்கு வந்து மிகுந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அவர் கடைசி வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இல்ல, அவர் வெளியேற்றப்பட்டதா நமக்கு தெரியுது. 1948 பம்பாயில நடைபெற்ற ஒரு இந்தி சாகித்ய சம்மேளன மாநாட்டுல உருது மொழிக்கு தேவநாகரி எழுத்தை பயன்படுத்தணும்னு அவரு சொன்னது வந்து ஒரு வாக்குவாதமா ஆகுது. உருது பேசுறவங்க இவரை வந்து எதிர்த்து அது ஒரு பிரச்சனையாக அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நீக்கப்பட்டதா வந்து சொல்லப்படுது. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா தாய்மொழி சார்பில் மொழி சம்பந்தமா அவருடைய ஆய்வுகள் ரொம்ப நிறைய, அவர் சரியான நிலைப்பாடுல இருந்தது விளக்குற தாய்மொழிக்காக அவர் பேசின விஷயங்களும் வந்து இருந்தது. அந்த நேரத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மொழி கொள்கையில வேறுபட்டதால இவர் அந்நியப்பட்டாருன்றதா சொல்லப்படுது. இதெல்லாம் அவரு வெளியேறதுக்கான காரணமாக இருக்கு. மற்றபடி அவரு எங்க இருந்தாலும் அவருடைய எழுத்து பணியையோ அல்லது அவர் என்னைக்கு வந்து அவர் மார்க்சியத்தை 1935 வந்ததுல இருந்து அதுக்கு பிறகான அவர் இறக்கும் காலம் வரை அவர் எங்கேயுமே மார்க்சியத்தை விட்டு விலகாத ஒரு நிலையை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கான நம்ம எதிர்கொள்ற பல விஷயங்களை, இன்னைக்கு சனாதானம் உட்பட பல விஷயங்களை நம்ம எதிர்கொள்ற விஷயங்கள் அன்னைக்கே அவர் வந்து எவ்வளவு சரியா பார்த்திருக்காருன்றதை நம்ம பார்க்கலாம். ஒரு பொதுக்கூட்டத்துல இந்துக்கள் எல்லாம் மாட்டிறைச்சி சாப்பிடணும்னு அவர் பேசுறாரு, அன்னைக்கு பேசியிருக்காரு. அதனால அவர் மேல வந்து கல்லெல்லாம் வீசி எறியப்பட்ட சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. அதாவது அவருடைய ஊர் சுற்றி புராணம் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு இலக்கியம். அது முழுதா நம்ம படிக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, இன்னைக்கு கூட இருக்கிற ஒரு நிலவுடைமை தன்மையெல்லாம் உடைச்சிட்டு ஒரு இந்திய சமூகத்துல இருக்கிற மக்கள், தாய் தந்தையர் பெற்றோர் எல்லாருமே எப்படி வரணும்ன்றத ரொம்ப சுவாரஸ்யமான நடையில வந்து அவரு சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து அது ரொம்ப பர்சனலா ஒரு இடம் ரொம்ப என்ன பிடிக்கும்னா, அவர் வந்து தாய்மார்களை பார்த்தே வந்து சொல்லுவாரு, உங்களுடைய குழந்தைகளை நீங்க வந்து வீட்டிலேயே இருத்தி வச்சு நோஞ்சான்க மாதிரி வந்து ஆளாக்காதீங்க. சுதந்திர சிந்தனை உள்ளவர்களா வந்து மாற்றுங்க. உங்களுடைய அன்பு, பாசம், பரிவு அதன் பேர்ல அவங்கள முடக்கி வைக்காதீங்க அப்படின்றத வெறும் ஆண் குழந்தைக்காக மட்டும் அவர் சொல்ல மாட்டாரு. ஆண் பெண் 2 வந்து சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஆழமா பார்க்கலாம். ஒரு முதலாளித்துவம் வளர்ந்து பெரிய இதுவா அந்த போது கூட அதாவது ஒரு குழந்தைய தன்னுடைய தலையில வச்சு சுமந்துட்டு இருக்கிற இன்னைக்கான அந்த நிலவுடைமை சமூகத்தினுடைய ஒரு பண்பை அன்னைக்கே அவர் உடைச்சு அவருடைய பாணியில அவர் சொல்லுவாரு. அவர் அர்த்தமா மீண்டும் மீண்டும் வந்து சொல்ற ஒரு விஷயமா வந்து என்ன இருக்கும்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியேறுவது, அதாவது அந்த நிலவுடைமையின் அழுத்தி பிடிக்கும் அத்தனை விஷயங்கள்ல இருந்தும் வெளியேறி ஒரு சுதந்திர பறவையாக நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்தும் மற்றும் மார்க்சியத்தை அதன் மூலமாக அவர் சென்றடைந்த விதமும் மிக அழகான ஒரு பதிவா அந்த புத்தகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு பறவை போல நம்மளுடைய எந்த எல்லைகளையும் கடந்து ஒரு சர்வதேசிய மனிதர்களாக நாம் மாறுவதற்கான பல விஷயங்களை இன்னமும் சொல்லலாம். இந்து தத்துவம், வேதகால ஆரியர்கள் பற்றியெல்லாம் இன்று அதற்கு பிறகு சட்டோபத்தை எழுதினாங்க கோசாம்பி எல்லாம். ஆனால் அவர்களுக்கு எல்லாம் முன்னோடியாக ஒரு சிறந்த மார்க்சியராக இருந்த அவரை போற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த பொன்னுலகம் பதிப்பகம் தோழர்கள் ஜீவா, குணா மற்றும் தோழர் சுந்தர சோழன் அவர்களுக்கு என்னுடைய மிகுந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். தொடர்ந்து